ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பால்சன் எப்படி வந்து நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பால்சன் அப்படின்னு சொன்னாக்கா, இது மேல் பக்கமாக ஒரு பீஸ் கொடுத்து தச்சு உள்ளே வந்து திருப்புறதுக்கு பேர் தான் வந்து பால்சன். ஸோ நம்ம என்னென்ன தையலுடைய பேர்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பால்சன் எப்படி நம்ம தைக்கிறது, அதாவது வந்து ஒரு பீஸ் கொடுத்து மேலே ஒரு பீஸ் கொடுத்து உள் பக்கமாக எப்படி நம்ம தச்சு கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாத் எடுத்திருக்கிறேன், கான்ட்ராஸ்டான கலரில் 2 கிளாத் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் ஓரலாக சொல்லிடுறேன். அதான் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் தான் விடுவோம். ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம பீஸ் கொடுத்து அந்த 1/2 இன்ச் தைச்சி உள்ளே வந்து ஒரு பீஸ் கொடுத்து மடித்து தைப்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை தைக்கிறதுக்கு பேர் தான் வந்து பால்சன் தைக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ நிறைய இடங்களில் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த பீஸ் வந்து எப்படி தைக்கணுன்றதை இப்போ நான் வந்து டெமோ காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸை வச்சு நீங்கள் ட்ரைனிங் எடுங்க. ட்ரைனிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் எப்படி வச்சு தைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தரவாக வந்துடும். இப்போ நம்ம அது எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு இது வந்து மேல் பக்கமாக வச்சுங்க. நம்ம இது வந்து உள் பக்கம். ஸோ மேல் பக்கம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நேர் பக்கம் இருக்கு இல்லைங்களா, சரியான பக்கம், இது வந்து உள் பக்கம். ஸோ அதனால் நம்ம மேல் பக்கம் இந்த மாதிரி துணியை வச்சிடணும். ஸோ நம்ம எவ்வளோ இன்ச், 2 இன்ச்சா 1.5 இன்ச் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு இப்போ ஒரு 1/2 இன்ச் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச் வச்சு நம்ம தையல் போட்டோம், மேலே வந்து பீஸ் வச்சு தைச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ஓரத்தையல் ஒன்று போடணும். இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஓரத்தையல் போட்டோம், அதான் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சோம், அதுக்கப்புறம் ஓரத்தையல் போட்டோம். ஓரத்தையல் போட்டு இப்போ இதான் வந்து உள் பக்கம், சரிங்களா. இப்போ நம்ம உள் பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கணும். ஸோ இதான் வந்து பால்சன் சொல்கிறது. இந்த மெத்தடில் தான் வந்து பால்சன் பீஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படியே தைச்சாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து இதை கனெக்ட் பண்ணிங்க. இந்த தையலிருந்து இது வந்து உங்களுக்கு எவ்வளோ 3/4 இன்ச் வேணுமா, 1 இன்ச் பட்டை வேணுமா அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு நல்ல அகலம் பட்டையாக வேணும்னா 1 இன்ச் அளவில் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிங்க. உங்களுக்கு 3/4 இன்ச் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க. இந்த மாதிரி அழுத்தி அதிகமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு கூட இந்த மாதிரி மடித்து தைக்கலாம். இல்லை உங்களால் இந்த மாதிரி எப்படியே மடித்து டைரெக்டாகவே இந்த மாதிரி மடித்து தைக்க முடியும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தைக்கும் பொழுது நம்ம வந்து கீழே இருக்கிற துணியை அதை பாருங்கள். இப்போ இந்த கீழே இருக்கிற துணியை லைட்டாக இழுத்த மாதிரி தைக்கணும். ஸோ மேலே இருக்கிற துணியை கொஞ்சம் குளிர் விட்ட மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம விரலை எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு விரலால் இப்படி வச்சிங்க. இந்த ஆள்காட்டி விரலை இப்படி கீழே வச்சிங்க. இந்த நடு விரல்னா சரிங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சிங்க. இப்படி மேலே வச்சுட்டு இந்த கையால் துணியை வந்து இந்த மாதிரி பிடிச்சிங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா ஓரத்தையல் போடுங்க. நல்லா ஓரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் தையல் 2 தையல் தெரியும். இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் தெரியும். ஆனால் இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தையல் தான் தெரியும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு இப்போ சரி பண்ணுறது, அதாவது இடுப்பு தைக்கிறது, துணியெல்லாம் எதுவும் பத்தலைன்னா இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நம்ம உள்ளே மடித்து தைக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து பால்சன் சொல்லுவாங்க. ஸோ பால்சன் மடித்து தைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடில் தைச்சிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் நம்ம தெரியுது, இங்கே போட்ட தையல் உள்ளே தெரியல, ஏன்னா அது உள் பக்கம் போயிடுச்சு. ஸோ இந்த தையலும் தெரியாமல் இன்னும் நம்ம ஃபினிஷிங்காக தைக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த தையல் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஏற்கனவே, அது மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுட்டு இந்த மாதிரி மடித்து தையலை போடாமல் பெரிய தையல் ஒன்று சென்டரில் போட்டுருங்க. சென்டரில் பெரிய தையல் போட்டுட்டு
ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த தையலே தெரியாது. ஸோ ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய தையலை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் ஹெம்மிங் பண்ணாக்கா. ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டான கலரில் உங்களுக்கு வந்து நூல் வந்து நூல் சரியாக மேட்சிங் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நூல் கரெக்டான மேட்சிங் இருந்துச்சுன்னா தையல் போட்டால் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தையலே போட்டுக்கலாம் பெட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு பால்சன் பீஸ்லாம் வந்து தைக்கிற மெத்தடு. ஸோ இதையும் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.